டிமார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிமார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணது பட்டர்ஸ் குக்கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் தான். ஸோ வந்து பட்டர் போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டாகுக்காக தான் வந்து வாங்கினேன். முன்னாடியெல்லாம் காக்காய்க்காக வாங்கிட்டு வருவேன். ஸோ இப்போ வந்து டாகுக்காக வந்து வாங்கிடுவேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 125 ரேட்டு. பட்டர்ஸ் குக்கிங் பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இது குட் டே பிஸ்கெட் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 பாக்கெட் இருக்கும். ஸோ வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், 15 பாக்கெட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆயில் வந்து வாங்கினேன். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட்டு தான். வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ஹெவியாக தான் இருக்குது. மளிகை சாமானுமே நானே முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே கம்மி பண்ணிட்டேன், வாங்கவே இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருந்தது. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா. எண்ணெய் எப்பவும் போல் 117 போட்டிருக்காங்க. 150 வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கோல்டு ஆயில் 4 பாக்கெட் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன், இது 2 மட்டும்தாங்க வந்து வாங்கினேன். இது ஒன்று தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன்ல. ஸோ இது ஒன்று மட்டும்தான். MTR பெருங்காயம். ஸோ இந்த பெருங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரேட் வந்து 90 ரூபா ரேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் எவ்வளோ கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராம்ஸ் 50 கிராம் கொடுத்துருக்காங்க. 50 கிராம் கொடுத்துருக்காங்க 90 ரூபா. ஸோ பை ஒன் கெட் ஒன் அது 2 வாங்கிட்டு வந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாங்கியிருக்கேன். நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு பிக்கல்லாம் நம்ம மேங்கோ பிக்கல் எல்லாம் டொமேட்டோ பிக்கலுக்குலாம் சரியாக போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் மேட் வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட் வந்து அதே ரேட் தான் வந்து கொடுத்தாங்க. இது வந்து 137 147 145 145 ரூபா. ஸோ இங்கே பாருங்கள், அது வந்து 137ல் வந்து வேற ஒரு மில்க் மேட் இருந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பிராண்டுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் வரல. இது வந்து மில்க். அதுக்கப்புறம் காப்பி தூள் வந்து வாங்கினேன். ஏன்னா வந்து போன மந்த்து எங்களுக்கு வந்து 1 மந்த்து வரும். எங்களுக்கு வந்து 1 வீக் முன்னாடியே வந்து முடிஞ்சிச்சு. 25 டேஸ் தான் எங்களுக்கு வந்து 22 23க்குள்ளே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு 1 வீக் மேலே ஆயிடுச்சு. காஃபி பவுடர் நார்மல் கடையில் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும் டேஸ்ட் வந்து. ஸோ அதுக்காகவே வந்து வாங்கிட்டு வந்தேன். போட்டிருக்காங்க ரேட்டு 580 போட்டிருக்காங்க. எவ்வளோ கொடுத்தாங்க? 520 கொடுத்தாங்க ஃபைனலாக. ஃபார் கிராமுக்கு வந்து 2 ரூபா 90 பைசா. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸ் தானே. 200 கிராம்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க. 200 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஷ்யூ எப்போ மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்ம யூஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்காக நான் 2 டிஷ்யூ வந்து வாங்கியிருக்கேன். ஒரு மந்த்துக்கு வந்து எனக்கு ஒரு டிஷ்யூ கரெக்டாக சரி. ஏன்னா குக்கிங்கில் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஏதாச்சும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு லைட்டாக ஏதாவது இது ஆகிடுச்சுன்னா கூட லைட்டாக லீக்கேஜ் ஆகிடுச்சுன்னா இப்போ நம்ம ஒரு டொமேட்டோ ஜாம்ஸு ஏதாவது நம்ம கை தவறி நம்ம கீழே விழுந்துச்சுன்னா கூட அதுக்கப்புறம் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கட்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸு நாங்கள் வந்து யூஸ் பண்ணுற அடுப்பு வந்து கிளாஸு. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் எனக்கு டிஷ்யூ. ஸோ அதனால் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 பாக்கெட்டு. ஸோ இதில் வந்து 100 இருக்கும். 100 வந்து இருக்கும் டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா 100 டிஷ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 100 பீசஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விமாலயா சாண்டல். சொல்லுங்க, நான் கொஞ்சம் டயர்டாக ஆகிட்டேன். ஏன்னா டென்ஷன் நீ என்னன்னு தெரியல. இந்த டே இந்த காலையிலேருந்து பயங்கரமாக வச்சு செய்யுது என்ன இன்னைக்கு. ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். ஸோ அதனாலே எப்படி இருக்குன்னு தெரியல. வாய்ஸ் ஓரளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. விமாலயா சாண்டல். விமாலயா சாண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் ஒன்று வாங்கினேன். ஆனால் இது லோட்டஸ் இருக்கு இல்லைங்களா. ஆக்சுவலாக அந்த வந்து லோட்டஸில் அது வந்து ஒரு அரோமா ஒரு ஸ்மெல் இருக்குது. அதாவது நம்ம சோப்பு நான் யூஸ் பண்ணிருக்கேன். நான் ஃப்ரெஷ் மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல் சூப்பராக இருக்குது. ஸோ அதனால ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது யூஸ் பண்ணி பழக்கமாயிடுச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி வந்து பார்த்தீங்கன்னா பெருசு தான் வந்து வாங்கிட்டேன். நான் வந்து யூஸ் பண்ணுறது ஃபேர் அண்ட் லவ்லி பாண்ட்ஸ் பவுடர் மட்டும்தான். வேறு எந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து ஃபேஸ் பேக்குக்கு வந்து சீரப்போ ஸோ ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்லி ஃபார் எனக்கு வந்து யூஸ் பண்ணுறது ஃபேர் அண்ட் லவ்லி. இப்போ தான் நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபேர் அண்ட் லவ்லி ஸ்பேஸ்க்கு போகிறதுலேருந்து இந்த டே வரைக்கும் நான் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேனே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம்ஸ் இது எவ்வளோ 80 கிராம் கொடுத்துருக்காங்க. 80 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 199. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 199. 1 வந்து 160 வந்து ஃபைனலாக வந்து கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 160 தான். ஏதாவது 40 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா 39 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகும் டிமார்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்கள், டயர்டாயிடுச்சு. ஒயிட் சன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்டே வந்து ரெடி பண்ணுது இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா
500 கிராம் வெள்ளை கொண்ட கடலை கிலோ வந்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து எம்ஆர்பி 65 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ 1 கிலோ வந்து வாங்கிட்டு வந்தேன். சன்னா மசாலா செய்யலாம் சன்னா கிரேவிக்கு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு காய போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற காற்றுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக கிளிப்பு போட்டால் கூட பறந்துடுது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கிளிப்பை பார்த்து தான் வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 79 ரூபா. இது வந்து 20 பீஸ் இருக்குதுங்களா, 20 பீஸ் இருக்குது சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இப்படியே வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஏன்னா இது வந்து நல்லா இருக்குது. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டோம். இந்த பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா லென்த்தாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கிரிப் நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அதனாலே நல்லா வந்து ஒரு டைட்னஸ் கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது நல்லா இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் இது வந்து வாங்கிட்டோம். ஸோ இதுதான் நம்ம வந்து வாங்கினது. அப்புறம் ஆரஞ்சு டேங்கோ குளுக்கோஸ் மாதிரி தான் இருந்துச்சு. வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இது இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு நான் சொல்லிடுறேன். 280 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேட்டு. 750 வந்து கிராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 750 கிராமு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 280. இது வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு வந்து வாங்கினேன். 80 ரூபாய் இது மாதிரி டிஸ்கவுண்ட். ஸோ இது மட்டும் வந்து பரவாயில்லன்னு சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா. அப்புறம் வந்து குண்டு குலோப் ஜாமுன் ராயல் குலோப் ஜாமுன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 145 வந்து ரேட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பை ஒன் கெட் ஒன். இதில் வந்து பாதி ரேட்டு தான் வரும் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காஃபி ஃப்ளவரில் வந்து பிடிக்கும். ஸோ வந்து காஃபியோட ஸ்மெல் இருக்கும் அந்த சாக்லேட்டு. ஸோ இது வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சாக்லேட் இந்த ரேட்டு தான். இதில் வந்து டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்ததில்ல. இது வந்து ஆயிலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வந்து டாகுக்காக வாங்கினேன். நாங்கள் வந்து பிஸ்கெட்டோ ப்ரெட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா காஃபிலையோ டீலோ டிப் பண்ணிலாம் சாப்பிட மாட்டோம். ப்ரெட்டு வந்து நான் அல்வா தான் செய்வேன். ப்ரெட் அல்வா இல்லைனா சாண்ட்விச். நாங்கள் ப்ரெட் சாண்ட்விச் தான் சாப்பிடுவோம். ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிஸ்கெட்டை கம்பல்சரி அவனுக்கு வந்து கொடுக்குறதால அதனால வந்து வாங்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து வாங்கிட்டு வந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்மதி பிரியாணி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வாங்கிட்டு வந்துருக்கிறேன். ஸோ வந்து இதுதான் ரைஸ் வந்து பிரியாணி ரைஸ் 200 கிராம் இருக்குது. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்றது என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. ரேட் உங்களுக்கு வேணும்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்ணி வைக்கிறேன். வேணும்ன்றா கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புழுங்கல் அரிசி வந்து நார்மலாக நம்ம ரைஸ் செய்யறோம் இல்லையா, லஞ்சுக்கு வந்து குக் பண்ணோம் இல்லையா, அதாவது புழுகுல பாயில் பண்ண ரைஸ் வந்து இது வாங்கிட்டு வந்தோம். இது ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். சாப்பாடு வந்து 4 கிலோ 400 கிராம். இது ரைஸும் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய அரிசி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் போட்ட உடனே எக்ஸ்ட்ரா ரைஸ் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம இது எவ்வளவு ரைஸ் போறோமோ அவ்வளவு ரைஸ் தான் நம்மளுக்கு குக் ஆகிறதுக்கு வரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகாது, அதாவது உப்ரியா வரும் சொல்லுவாங்களா, அது வந்து இந்த ரைஸ்ல பார்க்க முடியாது. நான் எதுக்காக இது வேணும், ரொம்ப சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதனால வேணுங்க. இட்லி ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 கிலோவா பாத்துக்குங்க. பாத்தீங்கன்னா மிளகா வந்து பாத்தீங்கன்னா டிமார்ட்ல தான் வாங்குறேன். மிளகா வந்து டிமார்ட்ல தான் வந்து வாங்கினேன். ஸோ வந்து 1 கிலோ கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ இருக்கு வெயிட்? 700 கிராம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா இருக்கும் இந்த பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால வந்து இது வாங்கினேன். ஸோ இது எவ்வளோ வெயிட் இருக்குது? 1.25 கிலோ இருக்கு. 1.25 கிலோ. இதுதான் வந்து சீரக சம்பா ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆனால் ரொம்ப வந்து சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து பிரியாணி அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட். மட்டன் பிரியாணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் வந்து சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் 3 கிலோ இருக்குது சர்க்கரை. நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். வந்து அந்த ஜூன் மந்தோடைய க்ரோசரி திங்ஸ் தான் நான் வந்து ரொம்ப வந்து கம்மி பண்ணிட்டேன். போதும், ரேட்டு ஹெவியாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ 2-3 டேஸாக நான் சரியாக குக் பண்ணலையா. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே போதுன்ற அளவுக்கு நான் வந்து வாங்கிட்டேன். பீனட்டு வேர்க்கடலை வந்து வாங்கிட்டு வந்தேன். வேர்க்கடலை எவ்வளோ இருக்குது வெயிட்டு பாருங்கள். 2 கிலோ இருக்கா? சரி 2 கிலோ வெயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இது பச்சரிசி. இது வந்து பொங்கல்லாம் செய்வோம் இல்லையா, பொங்கலுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா சேலத்து பொங்கல் பச்சரிசின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொரியாண்டர் சீட்ஸ் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா தனியா
இது வந்து புதுசாக இருக்குது இல்லையா தனியா, ஸோ அதனால் கொஞ்சம் க்ரீனாக மசாலா நம்ம ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எப்போ வாங்குற மாதிரி மைதா அவல் வந்து வாங்கிட்டு வந்தேன். பூவா செய்யலாம், ஸோ அவல் வச்சு அவல் பாயசம் கூட செய்யலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தி மார்ட்டில் வந்து ரொம்ப வந்து லாங் பர்ச்சேஸ்லாம் பண்ணலை. ஸோ எங்களுக்கு தேவையான அளவுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊருக்கு கொடுத்து அனுப்புவேன். இது எங்களுக்கு மட்டுமே கிடையாது, நான் வந்து ரொம்ப போதுன்ற அளவுக்கு ஊருக்கு வந்து கொஞ்சம் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சில சின்ன திங்ஸ்லாம் வந்து கொடுத்து விட்ருவேன் ஊருக்காக. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்குவேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்டா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் கடையில் வாங்குவீங்களா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வாங்குறவங்க இருப்பீங்க, ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அப்படியே இருப்பீங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் வருது, அமேசான்லேயும் க்ரோசரி திங்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பெஸ்ட்டாக இல்லை பெஸ்ட் இல்லைன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.